என் அன்பு செல்லமே, என்னை தேடுகிறாயா? உனக்குதான் அப்பா அம்மா உறவுகள் என்று எல்லாரும் இருக்கிறார்களே, பிறகும் ஏன் என்னையே நீ தேடுகிறாய்? ஏனென்றால் நான் உன் வாழ்க்கைக்கு அவ்வளவு முக்கியம். உனக்கு நல்லதை செய்ய நான் உனக்கு முக்கியம். உன்னுடன் நான் இருந்தால் நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பாய். அதனால் நான் உனக்கு முக்கியம் என்று என்னை நீ தேடுகிறாய். ஆனாலும் ஏன் கவலைப்படுகிறாய்? எப்பொழுதும் என்னை தேடுகிறாய், எப்பொழுதும் என்னை ஞாபகம் வைத்து கொண்டே இருக்கிறாய். உன் மனதில் ஒரு நிமிடம் கூட நான் அகலவே இல்லை. எப்பொழுதும் உன்னிடம் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்றும் நீ உணர்கிறாய். பிறகும் உன் மனதில் அவ்வளவு குழப்பங்கள், அவ்வளவு காயங்கள். இவை எல்லாம் மாற வேண்டுமென்றால் என் மீது நீ இருக்கும் நம்பிக்கை இன்னும் பலமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு முக்கியமானது. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இதை நான் கேட்க விடுவேன். ஏனென்றால் நான் அவர்களுடைய அருகிலேயே தானே இருக்கிறேன். நான் எப்பொழுதும் நல்லவர்களுக்கு மட்டுமே தானே உதவி செய்வேன். கெட்டவர்கள் என்னை நெருங்க முடியாது. அவர்கள் வேண்டுமானாலும் என்னை சாய் சாய் என்று ஒரு பேருக்கு சொல்லலாம். ஆனால் நான் அவர்களிடம் இருக்க மாட்டேன். எனக்கு நல்ல குழந்தை என்று தெரிந்த, யாருக்கும் துரோகம் செய்யாத குழந்தை என்று தெரிந்தால் மட்டுமே தான் நான் அவர்கள் கூடவே இருப்பேன். இப்பொழுதும் என்னை தேடுகிறாய். ஆனால் சில இடங்களில் உனக்கு நம்பிக்கை இழக்கிறாய். அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்காதே. நீ என்னை தேடும் பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன் அருகில் நிற்கிறேன். அதையும் சில நேரங்களில் நீ உணர்கிறாய். சாயப்பாவை நான் இப்பொழுதுதான் நினைத்தேன், ஆனால் உடனே என் கண்முன் நின்று விட்டாய் என்று நீ சந்தோஷப்படுகிறாய். ஆனால் சில சமயங்கள், சில சூழ்நிலைகள் என்னை நம்பாத வகையில் மாற்றுகிறது. அந்த நிமிடம் கூட நீ என்னை நம்ப வேண்டும். நம்பினால் மட்டுமே தான் நான் செய்யும் உனக்கு அற்புதமும், நான் செய்யும் உனக்கு அதிசயங்களும் உன் கண்ணுக்கு தெரிய வரும். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். கிடைக்குமோ கிடைக்காதா, கிடைக்குமோ என்று நினைக்காதே. கிடைக்கும் என்று நம்பு, நடக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு. என் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை வைத்த ஒரு முறை பார், உன் வாழ்க்கையே அழகாக இருக்கும். எப்பொழுதும் என்னை தேடி தேடி அலைகிறாய். இனியும் நான் உன்னை தவிக்க விடமாட்டேன். இனி என்னை நீ தேட வேண்டாம். உன் அருகிலேயே இருப்பேன். அதை நீ நித்தம் உணர்வாய். உன் மனம் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். கவலைப்படாதே. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைப்பேன் நான். இனி உன் வாழ்க்கை அற்புதங்கள் பலவற்றை நீ காண. நீ துவண்டு இருக்கும் சமயத்தில் யாரும் இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையுடன் செயல்படு. உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது. நான் உன்னை எதிர்காலத்தை எழுதிவிட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் ஒப்படைப்பேன். அதுபோல் சில சமயங்களில் என்னுடைய கோயிலுக்கு உன்னால் வர முடியாமல் போகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது நீ மிகவும் காயப்படுகிறாய். கோவிலுக்கு வர முடியவில்லை, என்னை தரிசனம் செய்ய முடியவில்லை என வருந்தாதே. என் அன்பு குழந்தையே, என்னை நீ மனதால் நினைத்தாலே போதும். உன் மனம் கருவறையில், அதில் நான் காட்சி தருவேன். எப்பொழுதும் எதுவும் நினைக்காதே. என்னை பார்க்க முடியவில்லை, என் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்று எதுவும் தேடாதே. நான் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன். நீ எப்பொழுதும் என்னை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். என்னை தேடினால் நான் வருவேன். நீ நினைத்தாலே போதும், அந்த நொடி நான் இருப்பேன். ஆனால் இனி எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன். உனக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாக
தேனாக அமையப் போகிறது தங்கமே. கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது நிழல் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தைரியமாக இரு. புண்ணியம் செய்த உனக்கு இது ஒரு பரிசாக இருக்கும். நிச்சயமாக நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.